வணக்கம். திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக செயல்படுற மாரியே தெரியல. இவங்க மேல அவதூறா அவங்க பேசுறாங்க, அவங்க இவங்கள அவதூறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய, மக்கள் பணிய அவங்க செய்றதே இல்ல. ஜனநாயக கடமைய அவங்க ஆற்றுறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீதிபதி வேல்முருகன் வந்து ரொம்ப ஆதங்கமா பேசியிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லூர் ராஜு மதுரையில முதலமைச்சரா பேசுனது, அதேபோல சி.வி. சண்முகம் வந்து கோலியனூரில் வந்து பேசுனது, இதெல்லாம் வச்சு தான் அவங்க அவதூறு வழக்கே தொடுத்துருக்காங்க. சரி, இவங்க என்ன அவதூறாக பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 செப்டம்பர் மாதம் அதிமுக சார்பாக நடந்த ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற, ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற சி.வி. சண்முகம் வந்து என்ன செய்யணும், ஒரு அந்த பதவிக்கு தகுந்த ஒரு மரியாதையாக முதலமைச்சரை பேசிடலாம். வாடா போடானெலாம் பேசுவார் அவர். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்கள் பணம், உங்கள் தாலியை அறுத்து, உங்கள் வீட்டில் இருக்கிற சாமான் சட்டை எல்லாத்தையும் விற்று அடகு வச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் டாஸ்மார்க்லேயே கொடுக்குறீங்க, குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடியை வந்து நீங்கள் முதலமைச்சருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, இவங்க ஆட்சியில் டாஸ்மார்க் இருந்துச்சா இல்லையா? இவங்க ஆட்சியில் இருந்துச்சுல்ல. இவங்க ஆட்சியிலையுமே வந்து நிறைய பேர் குடித்தாங்கள்ல. அதுவும் கொரோனா காலகட்டத்திலே டாஸ்மார்க்கு மக்கள் வெளியே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபோது கூட டாஸ்மார்க்கை மட்டும் திறந்து வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. அதிமுகவும் வந்து கொள்ளையடிச்சாங்கள்ல. உண்மையான அக்கறை இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா டாஸ்மார்க்கை மூடி இருக்கணும். சி.வி. சண்முகம் அன்னைக்கு பேசினதை, அது இல்லாமல் முதலமைச்சருக்கு இந்த பணம் போகுது, இது வந்து தமிழ்நாட்டோட வருவாய்க்கு போகிற ஒரு விஷயந்தான், இந்த விஷயத்தை வச்சு முதலமைச்சருக்கு வருமானம் போகுது அப்படிங்கிற மாதிரி டாஸ்மார்க்கை மூடுற மாதிரி அவர் பேசினார். ஏன் இவங்க ஆட்சியில் மூடி இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதை முதலமைச்சர் சார்பாக, திமுக சார்பாக என்ன செஞ்சாங்க, அவதூறு வழக்காக விழுப்புரம் நீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க. இதை எதிர்த்து தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செஞ்சு, அந்த மனு தான் இன்றைக்கி நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் வந்துச்சு. அப்போ நீதிபதி வந்து ஆளுங்கட்சி தவறையும் சுட்டி காட்டினார். அதே போல் எதிர்கட்சி வந்து ஜனநாயக கடமை பண்ணணும். ஆளுங்கட்சி செய்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லணுமே தவிர, மக்களுக்காக இறங்கி செயல்படணுமே தவிர, இதுபோல் வந்து பொய்யான ஒரு அவதூறு வழக்குகளை தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது இல்லாமல் சி.வி. சண்முகத்துக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தார். ஒரு ராஜ்யசபா எம்பி, முன்ன சட்டம் படித்தவர், வக்கீல் வேறு, வழக்கறிஞர் வேறு, எப்படி பொது இடங்களில் பேசணும் அப்படிங்கிறத இவங்களுக்கு தெரியவே இல்லை. எச்சரிக்கை, கண்ணியத்தோடு பேசணும் அப்படிங்கிற, ஒரு பொது இடத்துல கண்ணியமாக பேசணும். ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்ணுறது கூட வந்து ரொம்ப ஒரு அவதூறான ஒரு பேச்சை பேசக்கூடாது. அதே சமயத்தில் இவங்கெல்லாம் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, இது உலகம் ஃபுல்லாக நடக்கிறது தான், எல்லாருமே எல்லா தேர்தலுமே வாக்குறுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க வாக்குறுதி கொடுக்க தான் செய்வாங்க. அதை நிறைவேற்றுறது, நிறைவேற்றாதது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நிறைவேற்றினதை விட்டுருங்க, நிறைவேற்றலை அப்படிங்கிறத சுட்டி காட்டுங்க. அதை விட்டுட்டு அவங்கள வந்து அவதூறாக பேசுகிறது, அவங்கள வந்து ஒருமையில் பேசுகிறது, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. இதெல்லாம் சட்டம் படித்த சி.வி. சண்முகத்துக்கு தெரியாமல் இருக்கிறது, எப்படி இதை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி வந்து கொஞ்சம் காரசாரமாக சி.வி. சண்முகத்தையுமே ஒரு திட்டியிருக்கிறாரு. அதே சமயத்தில் திமுக, அதிமுக 2 கட்சிகளுக்குமே வேறு வேலையே கிடையாது. ஒருத்தங்களை மாற்றி ஒருத்தங்க அவதூறு வழக்காக போட்டுக்கிட்டே கிடக்குறீங்க. மக்களுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியுது? உங்கள் வழக்கே நாங்கள் விசாரிச்சுருந்தால் மக்களோட வழக்குகளை நாங்கள் விசாரிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாங்க. நியாயமான கேள்வி தான். இவங்க அவதூறு வழக்கை தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து விசாரிக்கிறதும் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் இதை விசாரிக்கிறீங்க, தூக்கி கிடப்பில் போட வேண்டியது தானே அப்படின்னு மக்களும் கொஞ்சம் கோவப்படுறாங்க. அது இல்லாமல் நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை வந்து மிக முக்கியமான வார்த்தை. நீங்கள் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்ன போல் கிடையாது. எல்லாம் பத்திரிகை படித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. நிறைய விஷயங்களை, பேசுகிற விஷயங்களை உடனே கொண்டு போய் சேர்த்துறாங்க, பார்க்குறாங்க, இளைஞர்கள் பார்க்குறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லி வச்சுட்டு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது உண்மையான வார்த்தை தான். ஆனால் இதை எத்தனை நாளைக்கு ஒரு சி.வி. சண்முகம் தாக்கு பிடிப்பார்? டாஸ்மார்க்கு 50 கோடி ரூபா வருமானம் வருது அப்படின்னா, அந்த 50 கோடி ரூபா வருமானம் யாருக்கு போகுது? தமிழ்நாடு அரசுக்கு தானே போகுது. அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி ஏற்றுக்க முடியுமா? அப்போ சரி, இந்த மாதிரி சமயத்தில் வந்து அரசு தரப்பு இது வந்து சி.வி. சண்முகம் தரப்பு வழக்கறிஞரை வச்சு நோஸ் கட் பண்ணி விட்டார். அப்புறம் அரசு தரப்பில் வந்து சொன்னாங்க, இவர் வந்து சி.வி. சண்முகம் பேசுகிறது இது முதல் முறை கிடையாது, அடிக்கடி இப்படி தான் முதலமைச்சர் வந்து உரிமையில் பேசுவார், ரொம்ப கேவலமாக பேசுவார், இவர் மேலே ஏற்கனவே 3 வழக்குகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விசாரித்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடணுமையா, நவம்பர் 22ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு, அன்றைக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு தீர்ப்பை சொல்லிடணும் விடு அப்படிங்கிற மாதிரி நீதிபதி சொல்லிட்டாரு. சி.வி. சண்முகத்துக்கு அப்பாடா விட்டா போதும்டா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி பேசுவார்,